இந்து தமிழ் நாளிதழ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொதறிவு வினாவிடை. இந்திய அரசியல் சட்ட விதி 41 கூறுவது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வேலைக்கு உரிமை. இந்திய அரசியல் சட்ட விதி 41 கூறுவது வேலைக்கு உரிமை, ரைட் டு ஒர்க். குடியரசு துணைத் தலைவர் பதவி பற்றிய எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கூறுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் டி, 63. சட்டப்பிரிவு 63 இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவியை வழங்குகிறது. நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவி துணை குடியரசுத் தலைவர் பதவி. கீழ்காணும் வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு சரியான விடையை கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் இருந்து தேர்வு செய்க. கூற்று: பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதை தற்சுழற்சி என்கிறோம். காரணம்: தற்சுழற்சி இயக்கம் காரணமாகத்தான் பருவகாலம் உருவாகிறது. பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதை தற்சுழற்சி என்கிறோம். இது சரி. தற்சுழற்சி இயக்கம் காரணமாகத்தான் பருவகாலம் உருவாகிறதுங்கிறது தவறு. தற்சுழற்சி இயக்கம் காரணமாகத்தான் இரவு பகல் உருவாகிறது. பூமியின் அச்சு சாய்வாக இருப்பதால் தான் பருவகாலம் உருவாகிறது. தேசிய கொடியை பற்றிய தவறான விதியை கண்டுபிடிக்க. தேசிய கொடியை ஏற்றும் போதும் இறக்கும் போதும் கவனமாக செயல்பட வேண்டும். சூரியன் மறையும் முன் தேசிய கொடியை இறக்கிவிட வேண்டும். இது சரி. வேறு எந்த ஒரு கொடியையும் நமது தேசிய கொடியின் இடதுபுறமோ அல்லது கொடியை விட உயரமாகவோ பறக்கவிடக் கூடாது. இப்படி ஒரு விதி தேசிய கொடி பற்றிய விதியில் கிடையாது. கொடியை கம்பத்தில் ஏற்றும்போது நாம் நேராக நிற்க வேண்டும். தொழில் முனைவு முன்னேற்றத்துக்கான திட்டம் EDP தொடர்புடையது. ஆன்சர்: பெண்களின் தனித்திறமைகளை வெளிக்கொணர்தல். பொறுத்துக. இந்தியாவில் உள்ள இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு பெயர்கள் இருக்குது. என்னென்னு பார்ப்போம். அசாம் ஜூம், ஆந்திர பிரதேசம் பொடு, மத்திய பிரதேசம் மாசன், கேரளா பொன்னம். இங்கே விடை தவறாக கொடுத்துருக்காங்க. எந்த ஒன்று சங்கத்தமிழின் சமுதாய நிலையை விளக்குகிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி, தொல்காப்பியத்தில் உள்ள பொருளதிகாரம். பொறுத்துக. ஜவஹர் கிராம் வேலைவாய்ப்பு திட்டம் 1999. நாட்டு சமூக உதவி திட்டம் 1995. வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1993. கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் 1977. போபால் அரசியர்களான ஷாஜஹான் பேகமும் சுல்தானா ஜெஹான் பேகமும் இந்த வரலாற்று சின்னத்தை செப்பனிட ஏராளமான பணத்தை வாரி வழங்கினர். ஆன்சர் ஆப்ஷன் பி, சாஞ்சி ஸ்தூபி. சாஞ்சி ஸ்தூபியை செப்பனிட தான் போபால் அரசியர்களான ஷாஜஹான் பேகமும் சுல்தானா ஜெஹான் பேகமும் ஏராளமான பணத்தை வாரி வழங்கினர். சாஞ்சி ஸ்தூபி மத்திய பிரதேசத்தோட தலைநகரான போபாலில் இருக்குது. இது ஒரு உலக பாரம்பரிய தலம். இது அசோகரால் கட்டப்பட்டது. பரீத்தின் உண்மையான பெயர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஷெர்ஷா. ஷெர்ஷாவோட இயற்பெயர் பரீத். இவர் புலியை கொன்றதால தான் இவர் பேர் ஷெர்ஷான்னு பேர் வந்துச்சு. 39 சவுசா போரில் ஷெர்ஷா வெற்றி பெற்றார். 1540 கன்னோசி போர்லையும் ஷெர்ஷா தான் உமாயூனோட போரிட்டு வெற்றி பெற்றார். விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்று கூறியவர் இவர் தான், ஷெர்ஷா. புதுச்சேரியை பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கியவர் யார். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஷேர்கான் லோடி. ஷேர்கான் லோடி பாண்டிச்சேரியில் வர்த்தக நிலையத்தை நிறுவுமாறு பிரெஞ்சுக்காரர்களிடம் கோரிக்கை விடுத்தார். பிரெஞ்சுக்காரர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனத்தில் பணிபுரிந்த பிராங்கோயிஸ் மார்ட்டின் வழிகாட்டுதலின்படி 1654 பாண்டிச்சேரியில் பிரெஞ்சுக்காரர்கள் வேரூன்ற தொடங்கினாங்க. சிவாஜியின் முடிசூட்டு விழா நடைபெற்ற கோட்டை. ஆன்சர் ஆப்ஷன் பி, ரேகார். 1674 ஜூன் 6 சிவாஜி ரேகார் கோட்டையில் முடிசூட்டிக்கிட்டார். குதுப் மினார் என்னும் கோபுர கட்டுமான பணிகளை தொடக்கி வைத்தவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, குத்புதீன் ஐபக். புதிய வேளாண் விலைக் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் டி, 1986. புதிய வேளாண் விலைக் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1986. அறிவியல் சமதர்மத்தை தோற்றுவித்தவர் காரல் மார்க்ஸ். தேசிய ஒருமைப்பாடு தினம் கொண்டாடும் நாள் எது. நவம்பர் 19. வரிசை ஒன்றுடன் வரிசை 2 பொருத்தி வரிசைகளுக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தேர்வு செய்க. அமுக்த மால்யதா. அமுக்த மால்யதா கிருஷ்ணதேவராயரால் தெலுங்கு மொழியில் எழுதப்பட்டது. ஜும்மா மசூதி எங்கே இருக்குது. குல்பர்காவில் இருக்குது. கோல்கும்பா. கோல்கும்பா பீஜப்பூர். கோல்கும்பாங்கிறது முணுமுணுக்கும் அரங்கம். இது முகமது அடில்ஷாவோட கல்லறை. ஜாம்பவதி கல்யாணம் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது. ஜாம்பவதி கல்யாணம் கிருஷ்ணதேவராயரால்
சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட சமஸ்கிருத நாடகம். கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர். ஸ்கல்ஸ்.